அதோடு சேர்ந்து அவர் இன்னைக்கு சொல்ல போகிற அம்பேத்கர்ஸ் இந்தியா அந்த இதையும் வந்து நீங்கள் கதையை சொல்லுங்கள். பையனை எப்படி ப்ரிப்பேர் பண்ணிங்க அதை முதல்ல சொல்லிடுங்க. அது வந்து ஒரு நல்ல ஒரு ட்ராஜடியாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் வீட்டில். அப்படிதான் சொல்லியிருந்தாப்புல, வந்தவொடனே என்கிட்ட வந்து ஷேர் பண்ணியிருந்தாப்புல எப்படி நடந்துச்சுன்னு. இதை வந்து அண்ணன் லைவ் போக சொன்னாப்புல, இன்னும் என்னெல்லாமா நடந்திருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ரொம்ப சந்தோஷம் திரும்ப ஒரு நாள் உங்களை சந்தித்ததில். இன்றைக்கி பேச எடுத்துக்கிட்ட அந்த புத்தகத்தோட தலைப்பு வந்து அம்பேத்கர்ஸ் இந்தியா பை டாக்டர் B.R. அம்பேத்கர். இந்தியாவோட முதல் சட்டத்துறை அமைச்சர், லா மினிஸ்டர். அவரோட 3 ஸ்பீச்சஸ், அவர் கொடுத்த 3 ஸ்பீச்சஸோட கம்பைலேஷன் தான் இந்த புக்கு. 3 வெவ்வேறு இடங்களில் அவர் கொடுத்த அல்லது ப்ரிப்பேர் பண்ண ஸ்பீச்சஸ் அதுதான். ஸோ அதோட முதல் ஸ்பீச் வந்து பார்த்திங்கன்னா கிராமர் ஆஃப் அனாக்கி, அதுதான் அவரோட முதல் ஸ்பீச்சு. அது வந்து எப்போ கொடுத்தாருன்னா அந்த 26 நவம்பர் 1949 இந்தியாவோட கான்ஸ்டியூஷன் டே. அதுதான். ஏன்னா அந்த சுதந்திரம் கிடச்ச உடனே ஓகே நமக்கு ஒரு கான்ஸ்டியூஷன் வேணும்னு சொல்லிட்டு ஒரு கவுன்சில் ஃபார்ம் பண்ணுறாங்க. கவுன்சிலோட தலைவராக டாக்டர் அம்பேத்கர், அவர் தான் முதல் லா மினிஸ்டர். ஸோ அவர் தான் அதோட ஹெட்டாக பதவி எடுக்கிறாரு. ஆல்ரெடி அவர்கிட்ட பல டாக்டரேட்ஸு பல டிகிரிஸ் எல்லாமே இருக்குது அவர்கிட்ட. அண்டு அரசியல் ஞானம் எல்லாமே நிறைய இருந்ததுனால அவர் தான் அதோட ஹெட்டாக இருந்தார். அப்புறம் அவர் அந்த கமிட்டியோட ஃபுல் ஒர்க்கு அதை மொத்தமாக டிராஃப்ட் பண்ணி அந்த கான்ஸ்டியூஷனை சப்மிட் பண்ணணும். ஸோ அந்த கான்ஸ்டியூஷனை மொத்தமாக டிராஃப்ட் பண்ண அந்த கான்ஸ்டியூஷனை அவங்க 26 நவம்பர் 1949 இந்தியன் கவர்மெண்ட் வந்து அதை வந்து கான்ஸ்டியூஷன் டேன்னு செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த டேவை அன்னைக்கு அவர் கொடுத்த கடைசி ஸ்பீச், அதாவது அந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் கொடுத்த அந்த கடைசி ஸ்பீச் தான் இந்த கிராமர் ஆஃப் அனாக்கி. அதாவது ஒரு சோஷியல் டிஃபர்மேஷன், அதாவது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சமுதாயத்தில் வந்து ஒரு இன்ஸ்டெபிலிட்டி, அதுதான். இதை வந்து ஃபாலோ பண்ணால் எப்படி இதை உடைக்கலாம், கான்ஸ்டியூஷனை ஃபாலோ பண்ணலன்னா எப்படி இது வந்து டைவர்ட் ஆகும், அதாவது ஒரு அப்படின்றத அந்த கான்ஸ்டியூஷனை டிராஃப்ட் பண்ணியாச்சு. யார் யாருக்கு என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய அந்த குரூப் அவங்களுக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அதை ஃபாலோ பண்ண வேண்டிய என்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்ன்றது ரொம்ப கிளியராக, அதாவது கிறிஸ்பாக அவர் சொல்லியிருக்காரு நிறைய இடங்களில். இப்போது எப்படி சொல்கிறேன்னா, இண்டிபெண்டன்ஸ் எனிஹவ், அது வந்து ஒரு டவுட்டே இல்லாமல் ஒரு சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விஷயந்தான். அது வந்து அவர் சொல்கிறது சந்தோஷப்பட வேண்டிய விஷயந்தான். ஆனால் இட் பிரிங்ஸ் us with a lot of responsibilities. என்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்? இப்போது இன்கேஸ் ஃபியூச்சரில் நம்ம ஏதாவது ஒரு தப்பு பண்ணுறோம், ஒரு ஃபெயில் ஆகிட்டோம்னா நம்ம வந்து பிரிட்டிஷை வந்து நம்ம வந்து அவங்க மேலே பழிய போட்டு நம்ம நோண்ட முடியாது. இத்தனை வருஷமும் நம்ம வந்து என்ன பண்ணோம், அவங்க மேலே பழிய போட்டு நம்ம நோண்டிட்டோம். இனி முழுக்க இது ஃபெயில் ஆனாலும் பாஸ் ஆனாலும் அது முழுக்க நம்மளோடது. ஸோ அந்த இண்டிபெண்டன்ஸை அண்ட் நமக்கு ப்ளேம் பண்ணதுக்கும் யாருமே கிடையாது இனி. ஸோ அது வந்து முழுக்க நம்ம தான் ஃபாலோ பண்ணணும். அதை இயற்றுனவங்களும் அதை வந்து ஃபாலோ பண்ண வேண்டிய நம்ம மக்களும் அதை கரெக்டாக கொண்டு போகணுன்றது தான் அவர் சொல்கிறாரு. அப்புறம் அதை வந்து கொண்டு போக வேண்டிய தலைவர்கள், அவங்க எப்படிப்பட்ட தலைவர்களாக இருந்தாலும் சரி தான், அவங்களுக்கு வந்து ஒரு நம்மளோட அந்த லாயல்ட்டி எந்த லெவலுக்கு இருக்கணும் அவங்ககிட்ட. அவங்க வந்து நம்மளுக்காக நிறைய பண்ணிட்டாங்க தலைவர்கள் எல்லாருமே, அதாவது தன் வாழ்நாளே அர்ப்பணிச்சிட்டாங்க எவ்வளோ பெரிய தலைவராக இருந்தாலும். அதுக்காக அவங்களுக்கு நம்ம எந்த அளவுக்கு ஒரு லிமிட்லெஸ் லாயல்ட்டி அவங்களுக்கு நம்ம கொடுத்தோம்னா, அதுக்கு ஒரு வரையறையே இல்லாத ஒரு விசுவாசம் நம்ம அவங்களாம் காட்டினோம்னா, அவங்களுக்கு வந்து அளவுக்கு அதிகமான பவரை அவங்க கையில் கொடுத்தோம்னா, இவங்க தான் நமக்காக எல்லாமே பண்ணாங்க, நம்ம தலைவன் தான் நமக்கு எல்லாமே அப்படின்னு வந்து கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, ஈவென்ச்சுவலாக அது வந்து டிக்டேட்டர்ஷிப்லையும் முடியும். அதாவது உலகத்தில் உள்ள சர்வாதிகாரியில் முக்கால்வாசி பேர் எப்படி வந்தாங்கன்னா டெமோக்ராட்டிக் வழி தான் உள்ளே வந்தாங்க. ஓட்டு போட்டு சூஸ் பண்ணவங்க தான் கடைசியாக என்ன பண்ணாங்க, நான் பண்ண எல்லாம் கரெக்டாக தானே இருக்கும் இவங்களுக்கு, இவனை கேள்வி வைக்கிறது எதுக்கு, இந்த எலெக்ஷன்லாம் வச்சுட்டு கேன்சல் பண்ணதா இனிமே அப்படி வந்தது தான் டிக்டேட்டர்ஷிப். நம்ம முக்கால்வாசி இது என்ன சொல்கிறது, சர்வாதிகாரம் உருவானது. ஸோ அவர் இதை சொல்கிறாரு, இது வந்து ஈவென்ச்சுவலாக எங்கே போய் முடியும்னா சர்வாதிகாரத்துலையும் முடியும். அதனால் நம்மளோட என்ன சொல்கிறது, நம்மளோட சுயமரியாதையும் நம்மளோட சுதந்திரத்தையும் எந்த ஒரு தலைவர் காலையும் லிமிட் இல்லாமல் உங்களுக்கு கொடுக்கக்கூடாது. அதுக்கு ஒரு லிமிட் வச்சுக்கணும் நம்ம. அப்போ நம்ம தலைவர்கள் எல்லாத்துக்கும் நம்ம வந்து லாயலாகவே இருக்கக்கூடாதா, அவங்களுக்கு எந்த லெவலில் நம்ம வந்து அவங்களுக்கு நம்ம வந்து விசுவாசம் இருக்கக்கூடாதா, நம்ம அதுக்கு ஒரு லெவல் வேணும்ல. ஒரு அரபில் ஒரு ஹதீஸ் ஒன்று உண்டு. அதாவது ஒரு ஆள் கேட்குறாரு, ஒட்டகத்தை வந்து நான் வந்து அவுத்து விட்டுட்டேன், ஆண்டவன்ட்ட வேண்டிட்டு நான் உட்காந்துட்டு இருக்கேன், ஒட்டகம் காணா போகக்கூடாது, இது கரெக்டாக அப்படின்னு ரசூலாட்ட கேட்குறாங்க. இல்லை, டை யுவர் கேமல் அண்ட் ட்ரஸ்ட் த காட் தான் சொல்கிறாங்க. நீ வந்து ஒட்டகத்தையும் கட்டி போட்டு ஆண்டவனே நீ வந்து நம்பிக்கோ, உன்னோட வகையில் நீ வந்து நம்பிக்கையில் இருக்கட்டும், ஆனால் நீ பண்ண வேண்டிய முட்டாள்தனமான காரியம் அவுத்து விட்டுறாத ஒட்டகத்தை. ஸோ இதே மாதிரி தான் நீ கரெக்டாக நீ வந்து அவங்களுக்கு வந்து பவரை கொடுக்குறோம், அவங்களுக்கான எல்லா விஷயத்தையும் நம்ம கொடுக்குறோம், ஆனால் அதுக்கு ஒரு லிமிட் இருக்கணும். அவங்க லிமிட்டை தாண்டும் போது அதுக்கான கேள்வியை நம்ம கேட்கணும் அவங்ககிட்ட. அதுக்காண்டி நம்ம வந்து முழுக்க நம்மளோட எல்லாமே நம்ம அவங்களுக்கு சரண்டர் பண்ணிட்டோம், நம்ம முழுக்க பண்ணக்கூடாது. நோ மேன் கேன் பி கிரேட்ஃபுல் அட் த காஸ்ட் ஆஃப் ஹிஸ் ஹானர், நோ உமன் கேன் பி கிரேட்ஃபுல் அட் த காஸ்ட் ஆஃப் சாசிட்டி, அண்ட் நோ நேஷன் கேன் பி கிரேட்ஃபுல் அட் த காஸ்ட் ஆஃப் இட்ஸ் லிபர்ட்டி. அதான் அவர் சொல்கிறாரு. அதே மாதிரி இந்தியாவில் வந்து பக்தி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது.
எந்த ஒரு நாட்டிலையும் இல்லாத ஒரு பக்தியும் பாலிடிக்ஸும் இந்தியாவில் வந்து ரொம்பவே ஒரு மேஜர் ரோலை ப்ளே பண்ணுது இந்தியாவில் பக்தின்ற ஒரு விஷயம். அப்போ இந்த பக்தி வந்து ரிலீஜியனில் நம்மளோட ஆன்மீக நம்பிக்கையிலையும் நம்மளோட சொந்த ஒரு விஷயத்துலையும் எப்படி இருக்கும், அது இட் லீட் டு ஒரு நம்மளோட ஆன்மாக்கு ஒரு அமைதியை கொடுக்கக்கூடிய ஒரு சால்வேஷன் ஆஃப் த சோல் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அதே பக்தியை கொண்டு வந்து லிமிட் இல்லாமல் நம்ம பாலிடிக்ஸில் கொண்டு வந்து திணிக்கும் போது அது வந்து கன்ஃபார்மாக அது வந்து என்ன சொல்கிறது, ஏதோ ஒரு இடத்துல அந்த 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 கவர்மெண்ட் வந்து அதோட டியூட்டிஸ் வந்து டைவெர்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ பக்தின்றது மற்ற நாடுகளில் எப்படி இருந்துட்டா இந்தியாவில் வந்து பக்தின்றது ஒரு லிமிட்டோட பாலிடிக்ஸில் கன்ஃபார்மாக இருந்தாகணும்ன்ற மாதிரி சொல்கிறார். இதுதான் அவரோட அந்த ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறது அனாக்கி ஆஃப் கிராமர் ஆஃப் அனாக்கி. அதே மாதிரி அனிகிலேஷன் ஆஃப் கேஸ்ட், அது ஒரு செகண்ட் ஸ்பீச், அவரை ப்ரிப்பேர் பண்ண செகண்ட் ஸ்பீச். சுதந்திரத்துக்காண்டி போராடும் போது மொத்த நாடும் நம்ம கூட இருக்கும், நம்ம சைடில் நிற்கும் சொல்கிறாரு. ஆனால் அதே இது நீங்கள் வந்து ஒரு ஜாதியை எதிர்த்து பேசணும் அல்லது ஜாதியை வந்து ஒழிக்கணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா யூ ஹேவ் டு ஸ்டாண்ட் ஆன் யுவர் ஓன் அகேன்ஸ்ட் த நேஷன். மொத்த நாடும் உங்களுக்கு ஆப்போசிஷனில் நிற்கும். ஏன்னா அது வேற இது வேற, அதில் ரொம்ப தெளிவாக இருக்கும். அதான் சொல்கிறாரு சுதந்திரத்துக்கு முன்னாடி வரைக்கும், அதாவது இதுக்கப்புறம் நம்ம எடுக்கக்கூடிய எல்லா முடிவுகளும் நம்மளோட பழைய எதிரிகள், அது காஸ்ட், க்ரீடு, இனம், நம்மளோட ஜாதின்ற அந்த அதுக்கு போக இப்போ புதுசாக சேர்ந்துக்கிட்ட பொலிட்டிக்கல் லீடர்ஸ் இவங்களும் இருக்காங்க நமக்கு. ஸோ இது எல்லாத்தையும் எதிர்த்து இந்த மக்கள் போராடணும். அப்போ இந்த ஜாதியை வந்து நம்ம வந்து எந்த லெவலுக்கு நம்ம வந்து பின்பற்றணும், அதாவது இது எந்த லெவலில் இந்த நமக்கு வந்து இருக்கணும்ன்றது இந்த பாத் ஆஃப் சோஷியல் ரிஃபார்மேஷன். அது வந்து லைக் அ பாத் டு ஹெவன் இருந்தது. அதாவது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு வழி அந்த ரிஃபார்ம் பண்ணுறது மக்களை அப்படின்ட்டு. ஸோ அதில் வந்து ஒரு கல்லுமுள்ளாக தான் இருக்கும், ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கொண்டு போகணும் தலைவர்கள் எல்லாமே. அந்த அந்த சோஷியல் ரிஃபார்மேஷனுக்கு அந்த நாடை கொண்டு வரணும்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கொண்டு போகணுங்கிறார். கடைசியாக அவர் வந்து என்னோட மிகப்பெரிய ஒரு ஃபியராக இருக்கிறது என்னதுன்னா, வில் த ஹிஸ்ட்ரி ரிப்பீட் இட் செல்ஃப். இந்தியாங்கிறது ஆரம்பத்துலேருந்து ஒரு அடிமைப்பட்ட நாடு கிடையாது. இந்தியான்றது ஒரு சுதந்திரமான நாடு தான். அதை வந்து நடுவில் தான் கொஞ்ச நாளில் அடிமைப்பட்டு இருந்துச்சு இந்தியா. ஸோ இதில் மேஜர் ரோலை ப்ளே பண்ணது யாருங்க பார்த்தோன்னா, வெளியே இருக்க ஃபேக்டர்ஸோட உள்ள ஃபேக்டர்ஸ் தான். நமக்குள்ளே இருந்த யூனிட்டி இல்லாத தன்மைகள், இன்னொருத்தன் போட்டு கொடுக்கறது. ஈவன் வந்து வெளியிருந்து வந்த முக்காவாசி மன்னர்களை, ஈவன் இன்க்ளூடிங் பாபர், எல்லாருமே இங்கே இருக்க மன்னர்கள் வந்து நீங்கள் வாங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ண வாங்கன்னு கூப்பிட்டது தான். முகமது கோரி, பாபர், இந்த மாதிரி ஆளுங்க எல்லாத்தையும் இவங்களுக்குள்ள உள்ள சண்டைகளில். அதே மாதிரி நேஷனுக்குன்னு வரும்போது இவங்க ஒன்று சேராமல் இருந்த விஷயங்கள், நிறைய விஷயங்களை அவர் ஹைலைட் பண்ணி காட்டுறாரு. ஏகப்பட்ட எக்ஸாம்பிள்ஸ். ஜாதியோட கொடுமை என்னவா இருக்கும், அது என்ன நடந்துச்சுன்னு அது ஒரு எக்ஸாம்பிளுக்கு அவர் காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறாரு. ஒரு 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 ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அவங்க வந்து ஒரு ஆன்மீக இது போயிட்டுறாங்க, ஒரு ரிலிஜியஸ் என்ன சொல்கிறது, ஒரு இடத்துக்கு போயிட்டுறாங்க, காசி ராமேஸ்வரம் இங்கே போயிட்டு வந்துட்டு அவங்களோட மக்கள் எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா வெளியிருந்து அந்த மற்ற ஆட்கள் அவங்க வந்து கம்பு கத்தியெல்லாம் தூக்கி வந்துட்டாங்க, அடிக்கிறாங்க. என்னன்னா இவங்க சாப்பாட்டில் வந்து நெய் போட்டிருக்காங்க. நெய் வந்து காஸ்ட்லியான பொருள் தான், ஆனால் அதை நீ யூஸ் பண்ணக்கூடாது. அதாவது சமகாலத்தில் நடந்த ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறார். பழைய காலத்தில் உள்ள எக்ஸாம்பிள்ஸ் நிறைய சொல்லிட்டு சமகாலத்தில் உள்ள எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இந்த மாதிரி மக்களோட மத்தியில் அந்த ஜாதிங்கிறது ரொம்ப ஊறி போய் இருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம தெளிவாகவே அதை வந்து கலைஞ்சு எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதே மாதிரி தான் கேஸ்ட். அடுத்த 3வது பாட்டும் ஜாதியை பற்றி தான் அவர் பேசுகிற விஷயங்கள். ஸோ ரொம்ப ஒரு டீட்டெயிலான புக்கு, நிறைய இன்டெப்த்தாக இருக்கும். படிக்கிறதுக்கு கொஞ்சம் ட்ரையாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் ரொம்பவே இன்டெப்த்தான விஷயங்கள் நிறைய இருக்குது படிக்கிறதுக்கு. கண்டிப்பாக ரெஃபர் பண்ணுறேன். புக்கை எல்லோரும் வாசிங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ.